Okay, good afternoon. Is my screen visible? Okay, fine. So last class வந்து React.js ஓட introduction மட்டும் பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து Node.js download. ஓகே, ஸோ நீங்கள் க்ரோமில் போயிட்டு Node.js download அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சைட்டே Node.js org அப்படின்றது வரும். ஓகேவா, இதில் வந்து விண்டோஸ்க்கு மேக்குக்கு தனித்தனியாக இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதில் விண்டோஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் 32 பிட் அண்ட் 64 அந்த மாதிரி செப்பரேட்டடாக கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் தான் இன்ஸ்டாலராக இருக்கும். அடுத்தது இருக்கிறது ஜிப் ஃபார்மேட்டில் இருக்கும். இன்ஸ்டாலரே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அதை வந்து நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இதை இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சுன்னா இதை அப்படியே மினிமைஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் என்ஷூர் பண்ணுறதுக்காக நோட் ஹைஃபன் வெர்ஷன் ஸோ டைப் பண்ணி என்டர் போடுங்க. ஸோ நோட் இஸ் நாட் இனிஷியலைஸ்ட். ஓகே, ஸோ கிவ் மீ a minute. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நான் இதுக்கு முன்னாடி கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். அப்போ வந்து நான் நோடு இன்ஸ்டால் பண்ணல இல்லையா, அதனால நாட் அவைலபிள் வந்தது. பட் இப்போ நான் நோடு இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதனால நோடு ஹைஃபன் வெர்ஷன் போட்டிங்கன்னா அதோட வெர்ஷன் நம்பர் வில் த்ரோ. ஓகேவா, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் பண்ண வேண்டியது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா என்பிஎம்மோட வெர்ஷன் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்பிஎம் ஹைஃபன் வெர்ஷன். ஸோ என்பிஎம் அப்படின்னா நோட் பேக்கேஜ் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இதுவும் இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்றத நீங்கள் ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ரெண்டுமே இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே வந்து npx create react app my app. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, okay, 1 minute please. ஓகே, ஃபைன். ஸோ நான் இது வந்து உங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறேன். ஆக்சுவலாக இது ஆல்ரெடி ஃபைல்ஸ் இருந்தது, அதனால ஒர்க் ஆகலைன்னு நினச்சேன். பட் மறுபடியும் எரர் தான் த்ரோ பண்ணுது. நான் இது வந்து உங்களுக்கு செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகே, ஆக்சுவலாக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணணும்.
ஓகே, npx create react ஆப்னு போட்டு உங்க ஆப் நேம் வந்து என்டர் பண்ணணும். ஸோ என்டர் பண்ணி என்டர் போட்டிங்க, சாரி இதெல்லாம் டைப் பண்ணிட்டு என்டர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து ஃபைல்ஸ் லோட் ஆகிட்டு ஹாப்பி ஹேக்கிங் அப்படின்னு மெசேஜ் வரும். ஸோ இது வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து ரியாக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இல்லை ஏதாவது எரர் த்ரோ பண்ணுச்சு அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு சொல்லுங்கள், நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அது வரைக்கும் நம்ம ஆன்லைன் எடிட்டரில் ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சிடிஎன் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம் ரியாக்டுக்கு. ஸோ சிடிஎன் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம நார்மல் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் மாதிரியே ஒர்க் பண்ணலாம், அதுவும் பண்ண முடியும். ஸோ அது வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைன் எடிட்டரில் பெர்ஃபார்ம் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு சிடிஎன் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்றத சொல்லித்தரேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் ரியாக்ட் ஆன்லைன் எடிட்டர் போய்க்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோட் சாண்ட்பாக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதில் போய் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, few minutes it may open. ஸோ இப்போ வந்து நீங்கள் என்பிஎக்ஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ இப்போ டெமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபைல் நேம் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோல்டர் இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். டெமோ அப்படின்ற நேமில் ஓப்பன் ஆகும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், சோர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், JSON ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அந்த பப்ளிக்கை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா அதில் index.html அப்படின்ற பேஜ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த index.html அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக அவங்களே வந்து உங்களுக்கு கோடிங் பண்ணியிருப்பாங்க. ஓகே, மெட்டா டேட்டா, எசென்ஷியல் ஃபைல் லிங்க் பண்ணுறது எல்லாமே டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்கிறோம். நீங்கள் ஜஸ்ட் எங்கே வேணுமோ அங்கே எடிட் மட்டும் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிவ்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருப்போம். இந்த டிவ்ல தான் நம்ம எலமெண்ட்டை ரெண்டரிங் பண்ணுறோம். ஸோ ரெண்டரிங் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஜாவா ஸ்கிரிப்டில் அவைலபிளாக இருக்கிறத ரியாக்ட் காம்போனண்ட்டாக மாற்றி உங்களுக்கு வெப்பேஜில் டிஸ்பிளே பண்ண வைக்கிறது, அதுதான் ரெண்டரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டரிங் அப்படின்றது உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறது ஜஸ்ட் ப்ரௌசரில் உங்களோட டேட்டாஸை. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டிவ்னு இந்த எலமெண்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த index.html நம்ம டிசைனிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டேபிள் வேணும், இல்லை ஏதாவது கண்டென்ட் டிஸ்பிளே பண்ணணும்னா தாராளமாக இதை நீங்கள் எடிட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம், பாடி ஸ்டேட்மெண்ட்டை. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து சோர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு app.js, index.js, index.css, app.css இந்த மாதிரி ஃபைல்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து app.js இல்லைன்னா index.js இது ரெண்டுத்துல எதில் வேணாலும் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இல்லை இந்த நேம் எல்லாமே எனக்கு நியூவாக ஒரு நேமில் க்ரியேட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு இதில் இருக்கிற index.js நான் எடிட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து index.js ஒர்க் பண்ணிட போகிறீங்க. ஸோ index.js கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு லைப்ரரி ஃபைல்ஸை நான் இந்த இடத்துல வந்து லிங்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ லைப்ரரி ஃபைல்ஸ்னால் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயுமே ப்ரீடிஃபைன்டாக உங்களுக்கு இருக்கிற ஃபைல்ஸை தான் லைப்ரரி ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ரியாக்ட்லேயுமே உங்களுக்கு நிறையா லைப்ரரிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. பட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வேறு லாங்குவேஜஸ்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபைல்ஸ் போட்டிங்கன்னா அது ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஃபைல்ஸ் இம்போர்ட் பண்ணிங்கன்னா அது ப்ராப்ளம் கிடையாது. பட் ரியாக்டில் நீங்கள் இங்கே இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணலன்னா அது எரர். ஓகேவா? அதனால உங்களுக்கு எந்தெந்த ஃபைல்ஸ் தேவைப்படுதோ அதை மட்டும் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ரியாக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரியாக்ட்னு ஒரு ஃபைலும் ரியாக்ட் DOM அப்படின்ற ஃபைலும் நம்ம யூஸ் பண்ணோம். ஆல்ரெடி நம்ம DOM அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ அப்போ ரியாக்ட் DOM உங்களுக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னா ரியாக்ட் DOMன்ற இந்த ஃபைலை நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஓகேவா? இம்போர்ட் பண்ணிக்கோங்க.
இது ரெண்டையும் இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு வேரியபிள் சிம்பிளா கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வேரியபிள் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ வேரியபிள்ஸ் ஆர் நேம் ஆஃப் மெமரி லொகேஷன், ரைட்டா? ஸோ மெமரி லொகேஷனுக்கு நம்ம கொடுக்குற நேம்ஸ் தான். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டென்ட் ஏதாவது ரைட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெல்கம் அப்படின்னு ஒரு கண்டென்ட் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கண்டென்ட்டை நான் வந்து வெப்பில் டிஸ்பிளே பண்ண வைக்கணும் அப்படின்னா இதுதான் நம்மளோட சின்டாக்ஸ். ஓகே, react dom render, இங்க ஏன்றது உங்க வேரியபிள் நேம், document get element by id, இது நம்ம ஆல்ரெடி ஜேஎஸ்ல படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ ஒரு ஐடியை பேஸ் பண்ணி வேல்யூஸை கெட் பண்ணணும் அப்படின்னா document get element by id. இந்த ரூட் அப்படின்றது என்ன ஞாபகம் வருதா? அந்த index.html நான் காமிச்ச டிவ்வுக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற ஐடி நேம், ஓகேவா? ரூட்ன்றது அந்த டிவ்க்குள்ளார இந்த எலமெண்ட்ஸ் வில் பி டிஸ்பிளே, அதுதான் இங்க நம்ம மீன் பண்றோம். இது இன்டைரக்ட்லி இன்னர் ஹெச்டிஎம்எல் மாதிரி தான். ஜஸ்ட் இங்க ஹெச்டிஎம்எல்ல ஒரு டிவிஷன் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அந்த ஐடி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா அதை யூஸ் பண்ணி இங்க கண்டென்ட்டை நம்ம டிஸ்பிளே பண்றோம். கேன் யூ see ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வெல்கம்ன்றது டிஸ்பிளே ஆயிடுச்சு. இஸ் இட் கிளியர்? ஸோ இந்த மாதிரி நீங்க டைரக்டா டேட்டா வேல்யூஸை போட்டு டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். ஓகேவா? ஃபைன். ஸோ இதை ரைட் பண்ணுங்க, அடுத்தது சொல்லுங்க. புரியுதா? அண்டர்ஸ்டுட்? ஓகே, இதுல வந்து உங்களுக்கு சர்வர் இருக்கிறதுனால, லைவ் சர்வர் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா நீங்க இங்க சேவ் பண்ணும் போதே அவுட்புட்ல ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். இது கோட் சாண்ட்பாக்ஸ்ல நீங்க ஒர்க் பண்ணாலும் சரி, இல்ல நீங்க ரியாக்ட்ல ஒர்க் பண்ணாலும் சரி, ஆட்டோமேட்டிக்கா நீங்க சேவ் பண்ணாலே அவுட்புட் வில் கெட் ரிஃப்ரெஷ்ட். React is case sensitive. ஓகே, ஸோ எங்கெங்க கேப்ஸ் இருக்கு, ஸ்மால் இருக்கு, கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அவுட் வராது. ஓகே, ஃபைன், கம்ப்ளீட்டட். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் டெக்ஸ்ட் உங்களுக்கு ஏதாவது டேக் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நீங்கள் டிரெக்டாக இந்த மாதிரி H1, இப்போ இதில் வந்து ஹலோ ஆல், ஸோ இந்த மாதிரி நான் ரைட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ வந்து H1-ஐ க்ளோஸும் பண்ணிடலாம். ஸோ இப்போ நீங்கள் சேவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கண்டென்ட் வில் டிஸ்பிளே அண்ட் கிவ் மீ அ மினிட். ஸோ ஹலோ ஆல்,
சாரி, கோட்ஸ் போடக்கூடாது. ஓகே, ஸோ அவாய்ட் கோட்ஸ். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா ஹலோ ஆல் வில் பி டிஸ்பிளைடு இன் ஹெட்டிங் 1, ரைட்டா? ஸோ இப்போ இதில் வந்து கோட்ஸ் அவாய்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் டேக் போடும்போது நான் கோட்ஸ் போட்டிருந்ததுனால தான் உங்களுக்கு H1 அப்படின்றதும் சேர்த்து டிஸ்பிளே ஆனிச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேகு கூட பாஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ டேக் நீங்கள் ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணி அதை கூட ரெண்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஹலோ, எஸ் மேம் இது கண்ட்ரோல் எஸ் கொடுத்தாலே அவுட்புட் வந்துருமா? ஆமாப்பா, கண்ட்ரோல் எஸ் கொடுத்தாலே அங்கே அவுட்புட் வந்துடும். எஸ் கம்ப்ளீட்டட் மேம். ஓகேப்பா. ஸோ இப்போ வந்து ஒன் டேகுக்கு இன்ஸ்டெட் நீங்கள் மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் இங்கே ரெண்டர் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பேரண்ட் டேக் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெராந்தசிஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளார ஒரு டிவிஷன் டேக் we can create. ஓகேவா? ஸோ டிவிஷன் டேக் தெரியும் இல்லையா? HTML படிச்சிருப்பீங்க. ஸோ divன்னு ஒரு டேகு. ஸோ இந்த மாதிரி ஒரு div கிரியேட் பண்ணி அதுக்குள்ள we can write multiple elements. For example, இப்போ வந்து react js, so h1 closing, then h2, so javascript framework. ஓகே, ஸோ இப்போ இதை சேவ் பண்ணீங்க அப்படின்னா மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரே டைம்ல ரெண்டர் ஆகும். ஓகேவா? ஸோ ஒரே ஒரு எலிமெண்ட் ஒரு டேக் தான் இருக்கு, இல்லை ஒரே ஒரு லைன் ஆஃப் கண்டென்ட்னா நீங்க நார்மலா எழுதிடுங்க. இல்லை மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு பேரண்ட் டேக் கிரியேட் பண்ணி அதுல சைல்டு டேக்கா நீங்க டிஃபைன் பண்ணணும். ஓகேவா? இது பேர் வந்து ரேப்பிங் அப் ஆஃப் எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, ரைட் பண்ணிக்கோங்க.
ரைட் பண்ணியாச்சா? Yes, coming. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இதில் இருக்கிற டாபிக் பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி தான் சிம்பிளாக நீங்கள் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிப்பீங்க. நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் காம்போனன்ட்ஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷன்ஸ். ரியாக்டில் ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்னா அது வந்து வெப்பேஜஸை காம்போனன்ட்ஸாக க்ரியேட் பண்ணுறது தான். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ஒரு பர்டிகுலர் காம்போனன்ட் ஒரு ஸ்பேஸில் வந்து நீங்கள் சேஞ்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா அந்த காம்போனண்ட்டை மட்டும் நீங்க அப்டேட்ஸ் கொடுத்தா போதும். மற்ற எந்த காம்போனன்ட்ஸ்க்கும் எந்த டிஸ்டர்பன்சஸும் இல்லாத மாதிரி நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம் ரியாக்ட்ல. அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி, ரைட்? ஸோ அப்போ காம்போனன்ட்ஸ் அப்படின்னா என்னன்றதை முதல்ல படிக்கணும் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது காம்போனன்ட்ஸ் அப்படின்ற டாபிக். ஸோ இதை ரைட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் தெரியும். ஃபைன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது காம்போனன்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன். ஸோ இப்போ காம்போனன்ட்ஸ் அப்படின்றது ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள் வெப்பேஜில் இருக்கிற ஸ்மால் யூனிட், ஓகேவா? ஸோ ஸ்மால் பீசஸ் அப்படின்னு கூட நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். அப்போ இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சேர்த்து பில்ட் பண்ணுறது தான் ஒரு அப்ளிகேஷன், ஓகே, ரியாக்டில். ஸோ இப்போ ஓகே காம்போனன்ட்ஸை சேர்த்து தான் இதை பில்ட் பண்ணுறோம். இப்போ காம்போனன்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆக்சுவலி இட் கேன் பி ஃபங்க்ஷன் இஃப் நாட் கிளாஸ். ஆல்ரெடி நம்ம எல்லாருமே ப்ரோக்ராமிங் படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்றது ப்ரோக்ராமில் எழுதுகிற ஒரு ஸ்மால் யூனிட்ஸ், ஒரு பர்டிகுலர் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நம்ம கிரியேட் பண்ணுற யூனிட்ஸ், ரைட்டா? ஸோ அதை தான் வந்து இங்கேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் காம்பனண்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா ஒன்று ஃபங்க்ஷனாக கிரியேட் பண்ணலாம், இல்லைன்னா கிளாஸாக கிரியேட் பண்ணலாம். ஸோ கிளாஸ் அப்படின்ற ஆப்ஷனும் ஆல்ரெடி ஜேஎஸ்ல நம்ம படிச்சிருப்போம். So class is like a container, it store data members, right? So அப்போ அந்த மாதிரி இங்கேயும் நீங்கள் கிளாஸஸை யூஸ் பண்ணி டேட்டா வேல்யூஸை ஹேண்டில் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டு டைப்பை யூஸ் பண்ணி தான் காம்பனன்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ காம்பனன்ட்ஸ் வந்து யூஐ பில்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி யூஐ எல்லாமே இன்ட்ரோடக்ஷன் கிளாஸஸ்லேயே ஐ ஹாவ் செட், ரைட்டா? ஸோ அதனால ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட். இப்போ ஒரு காம்பனண்ட் உங்கள் வெப்பேஜில் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் எலமெண்ட்ஸாக க்ரியேட் பண்ணுவீங்க. இப்போ சர்ச் பார் இருக்குது அப்படின்னா அது ஒரு காம்பனண்ட், மெனு பார் இருக்குது அப்படின்னா அது ஒரு காம்பனண்ட். இப்போ உங்களோட கிளைண்ட் வந்து இந்த மெனு பாரை மட்டும் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதில் மட்டும் ஒர்க் பண்ணால் போதும், மற்ற எந்த எலமெண்ட்ஸையும் பற்றி பாதர் பண்ண வேண்டாம். அதுதான் நம்மளோட பெனிஃபிட், ரைட்டா? ரியாக்டோட பெனிஃபிட். இஸ் இட் கிளியர்? அண்டர்ஸ்டுட், ரைட்? ஃபைன். ஸோ இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் காம்பனண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபங்க்ஷன் காம்பனண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஸோ ஃபங்க்ஷனோட நேம் அண்ட் கீப் இன் மைண்ட் எப்பயுமே கிளாஸோட நேமோ இல்லை ஃபங்க்ஷனோட நேமோ நீங்கள் ரைட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் பி கேப்ஸ், ஓகேவா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நேம் வந்து கிரியேட் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து நம்ம யூஸ்வலாக ரிட்டர்ன் பண்ணலாம், ஓகே? ஸோ இப்போ ரிட்டர்ன் ஃபங்க்ஷன்னாலே நீங்கள் ரிட்டர்ன் டைப்போட போடலாம், ஏன்னா இங்கே வந்து நான் ஒரு டேக்கை ரிட்டர்ன் பண்ணுறேன், ஓகே? ஸோ இப்போ டேக் வந்து நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா ஹெட்டிங் 1ல ஸோ ஐ எம் ஃப்ரம் டிஸ்பிளே. இப்போ ஹெட்டிங் 1 க்ளோஸ் பண்ணிக்கிறேன், ஓகேவா? லாஸ்ட்ல செமிகோலன் போட்டுக்கோங்க. இப்போ இதுல இருந்து வந்து அப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது ஐ எம் ஃப்ரம் டிஸ்பிளேன்றது ஹெட்டிங் டேகாக எனக்கு ரிட்டர்ன் ஆகுது. அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் காலிங்கை வைக்கணும், ஏன்னா இங்கே தானே ரெண்டர் பண்ணுறோம் நம்ம டேட்டா எலமெண்ட்ஸை. அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து காலிங் பண்ணிக்கலாம். இப்போ கால் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணிக்கோங்க, லெஸ் தென் அண்ட் கிரேட்டர் தென், ஓகே? இதுக்குள்ளார உங்களோட ஃபங்க்ஷன் நேம் வந்து எழுதணும். இப்போ டிஸ்பிளேன்னு போட்டுட்டு லாஸ்ட்ல இந்த ஸ்லாஷ் யூஸ் பண்ணணும், ஓகே? ஸோ இப்போ சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி ஐ எம் ஃப்ரம் டிஸ்பிளேன்றது வந்துடும். இங்கே இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபங்க்ஷன் ஹேண்டில் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் நேம், பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட், அதில் நீங்கள் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறீங்க. யூஸ் பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல கால் பண்ணுறீங்க, ரெண்டரில் கால் பண்ணுவீங்க. அப்போ இந்த இடத்துல தான் உங்களுக்கு டிஸ்பிளே கால் ஆகி ஐ எம் ஃப்ரம் டிஸ்பிளேன்றது இந்த இடத்துல
சப்ஸ்டியூட் ஆயிடும். சப்ஸ்டியூட் ஆனதுக்கு அப்புறம் அது ரூட் எலிமெண்ட்ல ரெண்டர் ஆயிடும். ஓகே தானா? அண்டர்ஸ்டுட்? எஸ் மேம். எஸ் டைப் பண்ணிக்கோங்க. சப்மிட்டட். ஓகே. இப்போ இதுல வந்து மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் ஷேர் பண்ணணும் அப்படின்னா நீங்க யூஸ்வலா பண்ற மாதிரி ஒரு டிவிஷன் கிரியேட் பண்ணிக்கணும். அண்ட் டிவிஷன் க்ளோசிங். ஸோ டிவிஷன் க்ளோசிங். அண்ட் இதுல வந்து நீங்க மல்டிபிள் டேக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஃப்ரம் டிஸ்பிளே sorry h1 and h2 so return to render அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இங்க வந்து 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறேன். ஓகே அண்ட் க்ளோசிங். இப்போ மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து div யூஸ் பண்ணி அதுக்குள்ளார எழுதிக்கலாம். இப்போ நான் இங்க வந்து பேரந்தசிஸ்லாம் யூஸ் பண்ணல. ஆட்டோமேட்டிக்காவே அது என்ன பண்ணிடும் அப்படின்னா உங்களுக்கு அலைன்மெண்ட்ஸையும் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிடும். ஓகேவா? அதனால இதுல கோட் பண்றது ரொம்பவே உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். நீங்க சேவ் பண்ணிட்டாலே அவுட்புட்டும் வந்துடும். ஓகே தானே? ரைட் பண்ணிக்கோங்க.
Yes, ma'am. ஓகேப்பா, ஃபைன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் இருக்கு, நீங்கள் அந்த ஃபங்க்ஷனை டைரெக்டாக இங்கே கால் பண்ணுறீங்க. ஒருவேளை உங்கள் ப்ரோக்ராமில் மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் இருந்ததுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து நான் இதில் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போட்டுட்டு இப்போ இதில் வந்து ஏதாவது ஒரு வேல்யூ நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ h1, ஸோ இங்கே வந்து ஜாவா ப்ரோக்ராமிங், ஸோ h1 க்ளோசிங். நான் இப்போ இதில் வந்து ஜாவா ப்ரோக்ராமிங் அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணுறேன். இதே மாதிரி எனக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனில் வந்து ப்ரைஸ், ஸோ இப்போ இதில் வந்து அதோட ப்ரைஸ் நான் ரிட்டர்ன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அதே ஹெட்டிங் 1 டேக்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 15,000, ஸோ h2 க்ளோசிங். அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் 3. இப்போ இதில் வந்து நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா ஸ்டார். ஸோ இங்கே ரிட்டர்னில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் வந்து த்ரோ பண்ணுறேன். ஸோ தட் நான் ஒரு டிவ் க்ரியேட் பண்ணிக்கிறேன் அண்ட் டிவ் க்ளோசிங் வந்து பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் வந்து நான் இப்போது ஒரு ஹெட்டிங் 2ல ஹேண்டில்டு பை ஸோ மலர். ஸோ இந்த மாதிரி சும்மா ஒரு நேம் வந்து நான் போட்டுடுறேன். இப்போ h2 க்ளோசிங் பண்ணியாச்சு. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டிஸ்பிளே ப்ரைஸை இங்கே கால் பண்ணிக்க போகிறேன். ஓகே, ஸோ டிஸ்பிளே கால் பண்ணுறது இந்த சின்டாக்ஸில் தான் பண்ணணும் ஆஸ் ஐ டோல்ட். இங்கே வந்து நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ப்ரைஸ். ஸோ இது ரெண்டுத்தையுமே நான் வந்து கால் பண்ணிட்டேன். அப்போ நான் ரெண்டர் பண்ணும்போது ஆக்சுவலாக ஸ்டாஃப் வந்து ரெண்டர் பண்ணால் போதும். இப்போ ஸ்டாஃப் அப்படின்றத நான் ரெண்டர் பண்ணுறேன். அப்போ எனக்கு ஸ்டாஃப் கால் ஆகுது, அதுக்குள்ளார ஹேண்டில்டு பை மலர் அப்படின்றது ஃபஸ்ட்டு எனக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஓகேவா, நான் இப்போ கொடுத்துருக்கிற ஆப்ஷன் படி எனக்கு இது ஃபஸ்ட்டு வர வேண்டாம், லாஸ்ட்டில் வேணும். ஓகே, அதனால ப்ரைஸ்க்கு கீழே நான் போட்டுக்கிறேன். அப்போ இங்கேருந்து எனக்கு டிஸ்பிளே கால் ஆகுது. அப்போ டிஸ்பிளேல கால் ஆகி ஜாவா ப்ரோக்ராமிங் வில் டிஸ்பிளே. ஓகேவா, அண்ட் அதுக்கப்புறம் நான் ப்ரைஸ் கால் பண்ணுறேன். அப்போ ப்ரைஸ் கால் ஆகி 15,000 வில் டிஸ்பிளே. அண்ட் அதுக்கப்புறம் h2ல நீங்கள் ரைட் பண்ணியிருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் வெல்கம். ஓகேவா, ஓகே. ஸோ இல்லை என்ன மிஸ்டேக், ஓகே h1 அண்ட் h2 க்ளோசிங். ஓகே, h1. Can you see? So first Java programming 15,000 handled by Mother. Clear? Yes, ma'am. Yeah, handling multiple functions in a போட்டு இதை ரைட் பண்ணிக்கோங்க.